அன்பான நேயர்களே, காலை வணக்கம். வேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடரே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்ததனால் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பான நேயர்களே, இன்று ஆடி மாதம் 3ஆம் நாள், சிறவாரம் சொல்றது சனிக்கிழமை. நவமி தீதி பகல் 1:44 வரை இருக்கு. பின்னாடி தசமி தீதி, பரணி நட்சத்திரம் இரவு 12:13, பின்னாடி கார்த்திகை. சித்த யோகம், அமிர்த யோகம். இந்த சனிக்கிழமை தான். ஆனால் யோகம் பிரமாதமாக இருக்கு. சித்த யோகம், அமிர்த யோகம் இருக்கு. அது நல்ல நேரம். ராகு காலம் 9 முதல் 10:30, யமகண்டம் 1:30 முதல் 3, குளிகன் 6 முதல் 7:30, சூலம் கிழக்கு, பரிகாரம் கயிறு. அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? இன்று சூரியன் கடகத்தில் இருக்கு, செவ்வாய் கேது சிம்மத்தில் இருக்கு, சனி ராகு கும்பத்தில், சந்திரன் மேஷத்தில், சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியில், புதனும் சொந்த வீட்டில் ஆட்சியில், அவரோட குரு சேர்ந்திருக்காரு. இது இன்று இதில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதில் 3 கிரகம் பலமாக இருக்குங்க. சனி கும்பத்தில் இருக்கு, சொந்த வீட்டில். சுக்கிரன் அவரும் சொந்த வீட்டில் இருக்காரு, புதனும் சொந்த வீட்டில் இருக்காரு. இந்த 3 கிரகங்களும் பிரமாதமாக இருக்கு. அது இந்த ஒரு அருமையான அமைப்புன்னு சொல்லலாம். அன்பான மேஷராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் எப்படி இருக்கிறது பார்த்தா, மேஷராசிக்கு சனி ராகு பலமாக இருக்கார். அதாவது 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். 2ஆம் அதிபதி 2லேயே இருக்கார், குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அதாவது குடும்பம், தனம், வாக்கு, நேத்திரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பிரமாதமாக இருக்கார். அது ஒரு அமைப்பு. ஆனால் 3ல் குரு இருக்கார். 3ல் குரு நன்மை இல்லை. அது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக நடந்துமோ இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த கிரகங்கள் 3 நல்ல சிறப்பாக இருக்கு மேஷராசி என்பவர்களுக்கு. ரிஷபராசி என்பவர்களே, அவங்களுக்கு அருமையாக இருக்கிற நாள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள், அருமையான நாள். உங்களுக்கு குரு 2ல் இருக்காரு, சனி பகவான் ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. அது ஒரு நல்ல அமைப்பு. அதனால உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும் அப்படின்னு பேர். ரிஷபராசி என்பதற்கு நல்ல நேரம், கவனமாக நடந்து கொள்ளுங்க, நல்ல எல்லாம் நடக்கும். மிதன ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் சரியில்லை, மற்ற கிரகங்களும் உங்களுக்கு நன்றாக இல்லை. அதனால உங்களுக்கு கொஞ்சம் இடம் மாற்றங்கள் கிடைக்கும், பிரச்சனைகள் உண்டாகும். ஊர் விட்டு ஊர் போகலாம், வீடு மாறலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம். இப்படி எத்தனையோ விதமான பதவி மாறலாம். அப்படி இருக்குது. ஆனால் பிரச்சனைகள் வரும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பது உங்களுக்கு விரயமான நேரம், தேவையில்லாத செலவுலாம் நிறைய ஏற்படும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல செலவுலாம் பண்ணுங்க. இடம் வாங்க, வீடு கட்டுங்க, திருமணம் செய்யுங்க. ஏன்னா குரு 12ல் இருக்காரு. உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காங்க. ஆனால் 7ல் சனி ராகு இருக்குது. 7ல் யாருமே இருக்கக்கூடாது. மனைவியினுடைய உடல்நிலை, கணவனுடைய உடல்நிலை ரொம்ப கவனம் தேவை. அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு நாள் நன்றாக இருக்கிறது. குரு பகவானுடைய அமைப்பு நல்ல நாள். அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குரு சரியில்லை. உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ல் குரு பதவி பறி போகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சிலர்களாக அந்த வேலையெல்லாம் போயிடுது. அப்படிலாம் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். இப்போ கூட சமீபத்தில் ஒரு லேடிக்கு பெங்களூரில் அவங்களுக்கு வேலை போயிடுது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம். அது உங்களுக்கு
உண்மை, அனுபவத்தில் கண்ட உண்மை. அப்படிங்கும்போது இதைத்தான் நம்ம சொல்லிக்கணும். அதனால் நம்ம கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான யாருடையும் மேலதிகாரத்தெல்லாம் ரொம்ப மரியாதையாக பணிவாக நம்ம குற்ற தவறு செய்யாட்டா கூட அவர் என்ன சொன்னார்னா வாயை முடியில் பேசாமல் இருந்துருக்கோம். எதுவும் பேசாதீங்க, வாடிக்கையாளர்கிட்டையும் எதுவும் பேசாதீங்க, ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது. உங்களுடைய நேரம் அருமையான நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும், அதுக்குடைய வாய்ப்புகள் நல்ல நிறைவாக இருக்குது. அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்கார். அட்டம குருன்னு சொல்லுவாங்க. புதுசாக எதையும் செய்யாதீங்க, முதலீடெல்லாம் செய்யாதீங்க. உங்களுக்கு நன்மை இல்லை, நல்ல காரியங்களாக தாமதப்படும். தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான தனுசு ராசி என்பவர்களை உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு சனி பகவானும் ராகு 3ஆம் இடத்துல இருக்காங்க, குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காங்க. அது உங்களுக்கு பெரிய அமைப்பு. அதனால் நல்ல கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்ல முன்னேற்றம் இருக்குது. மகர ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 6ல் இருக்குது. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 14 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. பார்த்து நிறைவாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. நல்லதே செய்வார், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கும் குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு. அவருடைய பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஓரளவு தொழில் ஓடும். அதாவது ஓஹோன்னு ஓடாது, ஓரளவு தொழில் ஓடும். செலவுக்கு கஷ்டப்படாமல் ஓரளவு சமாளிக்கிற மாதிரி வருவாய் வரும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை விரதமாக இருந்து சனி பகவானுடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். அதாவது மீன ராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்களுக்கெல்லாம் 7 இருக்கிறதுனால அவங்க வயதுக்கு தற்படி முதல் சுற்று, 2ஆவது சுற்று, 3ஆவது சுற்று சொல்லுவாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அன்பான நேயர்களை நாம் அன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ரிஷப லக்னத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் நல்லது செய்யும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்று மிதுன லக்னத்துக்கு என்னென்ன கிரகங்கள்லாம் நல்லது செய்யும் அப்படின்னு ஒரு கணக்கு பார்ப்போம். இப்போ மிதுன லக்னத்துக்கு நாம் பார்க்கக்கூடிய அமைப்பு, லக்னாதிபதி புதன் நல்லவர். அந்த புதன் 1-4 கூடியவன் ஆயிடலாம், 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் ஆயிடலாம். இந்த புதன் இருக்காரு பாருங்க, அவர் மாதிரி ஒரே கட்டத்தில் 3 வலிமை பெறுகிறார். அதாவது கண்ணியில் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் என்ற இந்த 3 அமைப்பையும் இந்த புதன் பெறுகிறார். இது மாதிரி எந்த கிரகத்துக்கும் கிடையாது. ஆட்சி பெறும், உச்சம் பெறும். ஆனால் திரிகோண பலம், கேந்திர பலம் இதெல்லாம் அந்த புதனுக்கு மட்டும்தான் அந்த அந்த அமைப்பில் இருக்குது. அதனால் புதன் மிதுனத்துக்கு நல்லவர். அதே மாதிரி 5ஆம் அதிபதி சுக்கிரன் நல்லவர். ஆனால் அதே சுக்கிரன் 12ஆம் அதிபதியாக இருந்தார். அதனால் அவர் சுக்கிரன் பாதி நன்மை செய்வார், பாதி கெடுதலை பண்ணுவார். அதே மாதிரி சனி பகவான் 8ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, அவரும் பாதி நன்மை செய்வார், பாதி 8ஆவது வீட்டுக்குடைய பலனையும் செய்வார், 9ஆம் வீட்டுக்குடைய பலனையும் செய்வார். அதனால் இவங்க தான் உங்களுக்கு நல்ல கிரகம். பாக்கியெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மிதுன ராசிக்கு, மிதுன லக்னத்துக்கு இந்த கிரகங்கள்லாம் நன்மை செய்ய வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த மிதுன லக்னத்துக்கு புதன் திசை, புதன் புத்தி, புதன் அந்தரம், சுக்கிர திசை, சுக்கிர புத்தி, சுக்கிரன் அந்தரம், சனி திசை, சனி புத்தி, இந்த காலங்களில் நிச்சயமாக நன்மை செய்யும். இந்த ராகு பகவான் இருக்கார்ல, அவங்க எந்த இடத்துல இருந்தால் நல்லது அப்படின்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அது எல்லாத்துக்கும் அதாவது ரிஷபம், சுக்கிரன், புதன், சனி இவங்களுக்கெல்லாம் இந்த ராகு பகையில் நட்பு கிரகம். அதனால் புதனுக்கு ராகு நட்பு கிரகம் தான். ஆனால் அவர் இருக்கிற வேண்டிய இடங்கள்லாம் இருக்குது. கடகத்திலேயோ, கன்னியிலையோ, மகரத்துலேயோ, மேஷ ரிஷபங்களில் இந்த ராகு இருந்தாருன்னா நல்ல யோகத்தை செய்வாங்க. அப்போ லக்னத்துக்கு 4ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த இடங்களில் ராகு இருந்தாருன்னா அமோகமான பலனை தருவார். இந்த ராகு 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா நிரந்தரமான பணி அமைப்பார். வேலை நிரந்தரமாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதனால் இந்த ராகு மாதிரி ஒரு நல்ல செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்பான மிதுன ராசி என்பவர்களை உங்களுக்கு புதனும் சனியும் சுக்கிரன் தான் நல்லவன், மற்ற கிரகங்கள் எல்லாம் நன்மை செய்யாது. அதனால் கவனமாக பார்த்து நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களை
நாம் வந்து எல்லோரும் நலமுடன் வாழணும், எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கணும், நம்முடைய குழந்தைகள்லாம் நன்றாக படிக்கணும், நல்ல நிறைந்த ஆயுளோடு இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும், அவங்க கை நிறைய சம்பாதிக்கணும், அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையணும், நல்ல குழந்தைகள் பிறக்கணும். ஒரு ஆண் ஒன்று ஒரு பெண் ஒன்று போதும், 2 வேணும், ஒரு ஆண் வேணும் ஒரு பெண்ணு வேணும். அதனால் அது என்ன, ஆசைக்கு பெண்ணும் ஆஸ்திக்கு ஆண்னு சொல்லுவாங்க. வாரிசுக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தால் தான் வாரிசு சொல்ல முடியும். அதனால் அன்பான நேயர்களே, நமக்கு வந்து எல்லோருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்க எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிற. நன்றி, வணக்கம்.